எங்கள் வீட்டில் அப்போ டிவி கிடையாது. நாங்கள்லாம் எழுத்து வீட்டுக்கு ஓடுவோம். அந்த டயத்துக்கு போய் அங்கே உட்காந்து டிவியில் ஒளியும் மொழியும் பார்ப்போம். அதுவும் தீபாவளி பொங்கல்லாம் வருதுன்னா அந்த ரிலீஸ் ஆகிற படங்கள்லேருந்து ஒரு 5 படம் வருதுன்னா அந்த 5 படத்துலேருந்து ஒரு பாட்டு எடுத்து போடுவாங்க. எவ்வளோ கிரேஸாக இருக்கும் அப்போ அதெல்லாம். அதே மாதிரி சனி ஞாயிறுகளில் அந்த படங்கள் பார்க்குறதுக்காக ஒவ்வொரு வீட்லேயும் அப்படி கூட்டம் சேரும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் டிவி வாங்க முடியாது. அதனால் சில பேர் வீட்டில் தான் டிவி இருக்கும். நீங்கள் சாயங்காலம் சைக்கிள் எடுத்துகிட்டு காலனியை ஒரு மயிலாப்பூர் ஒரு ரவுண்டு அடித்தா எல்லார் வீட்லேயும் தூர்தர்ஷன் ஓடிட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது. அண்டு வயலும் வாழ்வும். அதுக்கப்புறம் அந்த சாயங்காலத்து வேளையில் இந்த இளைஞர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருந்தது. அந்த அனந்த பத்மநாபன் சார் பண்ணியிருந்தார். யங்ஸ்டர்ஸுக்காக ஒரு ப்ரோக்ராம், அற்புதமான நிகழ்ச்சி. நாங்கள்லாம் அதில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனோம் அந்த இளைஞர் நிகழ்ச்சியில். அதேமாதிரி வாரம் யூஎம் கண்ணன் படிப்பார். அந்த ஆடியன்ஸோட ரியாக்ஷனை அந்த லெட்டரை வச்சுட்டு படிப்பார். ஒரு லேடி பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, இவங்க 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த செவ்வாய்க்கிழமை ட்ராமா மறக்கவே முடியாது. அத்தனை நாடக குழுவையும் என்கரேஜ் பண்ணது தூர்தர்ஷன் தான். நியூஸ் ரீடிங், எத்தனை பாப்புலர் நியூஸ் ரீடர்ஸ், டிவி வரதராஜன், சோபனா ரவி, இவங்கெல்லாம் தே ஹவ் டன் ஒண்டர்ஸ் இன் தூர்தர்ஷன். அதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள். அண்ட் அந்த நியூஸ் எல்லாம் தரமான நியூஸாக ரொம்ப ஒரு அதாவது என்ன சொல்கிறது, கரெக்டான ஒரு நியூஸாக இருக்கும். அதில் பொய் பித்தலாட்டம்லாம் இருக்காது. அது நியாயமான முறையில் அந்த நியூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது தூர்தர்ஷனில். என்னென்னைக்கும் நாங்கள் தூர்தர்ஷன் ஃபேன். அது தூர்தர்ஷனே இல்லை, எங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிட்ட தர்ஷன் எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது.